ஹாய் வணக்கம் மக்களே, எப்படி சௌக்கியமாக இருக்கீங்களா? நான் சௌக்கியமாக இருக்கேன். நான் இன்றைக்கு ஒரு ஆள் இந்த வீட்டை வந்திருக்கிறேன். ஒரு விசேஷமான நாள் உண்டு. நான் இப்போ அங்கே தான் போகிறேன். வாங்க நீங்களும் என்னோட சேர்ந்து புதுசாக யாராவது காணொலி பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரியா மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக மழை பெய்யுது. அதுவும் இந்த விசேஷமான நாளில் மழை பெய்யுது. நான் எங்கே போகிறேன்னு உங்களை காட்டுறேன் மக்களை பாருங்கள். இப்போ இந்த இவங்கண்ட வீட்டை தான் இங்கே பாருங்க. இது டும் 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 கல்யாண வீட்டுக்காரர் வீட்டை தான் போகிறேன் மக்களே. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்று தான் கலிஸ்டன் தம்பிக்கு கல்யாணம். ஸோ இது காலை வேலை நான் வந்திருக்கிறேன்னு தம்பிக்கு பாலருக வைக்கிறதுக்கு. அதான் ஆண்டி என்னை இன்வைட் பண்ணினவங்க, ஒரு மாதத்துக்கு முதலே இன்வைட் பண்ணினவங்க. கோயிலுக்கு போக முடியாது, அதனால் நான் வீட்டை வந்திருக்கிறேன்னு. பாரு, இங்கே பார்த்தீங்களா எல்லாம் பண்ணிக்காங்கன்ட்டு வரவேற்கிறதுக்கு. என்ன பண்றாரு? ரூபா கூட வரதட்சணை வாங்காம நீங்க பண்ண போற இந்த கல்யாணத்தை பத்தி தான் இன்னைக்கு சிட்டி முழுக்க பேச்சு. நீங்க எடுத்த இந்த திடீர் முடிவுக்கு காரணம் என்ன? ஒரு ஊரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரியும் தர மாட்டேன்ட்டான், அதான் காரணம். அது வேற ஒண்ணும் இல்லம்மா. எத்தனையோ இளம் பெண்கள் வரதட்சணை கொடுமையால தூக்குல தொங்குறாங்க. ஏகப்பட்ட பெண்கள் தலைக்கு குடிக்கிறாங்களோ இல்லையோ, டீ குடிக்கிறாங்க. நம்ம நாட்டு சமையலுக்கு யூஸ் பண்ற மண்ணெண்ணை விட சாவுக்கு யூஸ் பண்ற மண்ணெண்ணை ஜாஸ்தி ஆயிடுச்சு. கடந்த 40 வருஷமா இல்ல 23 வருஷமா ஒரு திட்டம் போட்டேன். அந்த திட்டத்தினுடைய விளைவுதான் இந்த புரட்சி திருமணம். பல்ல காட்டி சிரியடா தம்பி, சிரியடா. வருங்கால மனைவியை இணைச்சு சிரி. தோழன் தயங்கி தயங்கி கொண்டு போறாரு. தோழன் மக்களை தயங்கி கொண்டு போவேல வெள்ளம் வெள்ளமாக நடக்கிறாரு. என்னென்னு சொன்னால் அவட்ட வேட்டி கலண்டு விழுந்துடுமென்ற பயத்தில். அதை நான் பிறகுதான் அதை உத்து பார்த்தேன். பிள்ளையாரப்பா இணைஞ்சு தேங்காய் உடையுங்க. Smile please. Okay. மாமி இவங்க யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இது வச்சுக்கணும்? சித்தப்பாவும் சித்தி. சித்தப்பாவும் சித்தி யார்ட்ட? மாப்பிள்ளையா? பொண்ணுண்டா? ஓகே. சாந்தினியும் மென்சனமங்க. இவங்க யாரு சொல்லுங்க. இவங்க வந்து எங்களோட பக்கத்து வீட்டுக்காரர். பக்கத்து வீட்டுக்காரர். மாப்பிள்ளை வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர்.
மாப்பிள்ளை என்ன பக்கத்து வீட்டுக்காரர் அடுத்து அங்கே 2 பேர் நின்றுச்சுனே பொண்ணுண்ட தம்பியோ அண்ணனும் இன்னும் ஒரு அழகான சோப்பு சட்டைக்காரன் அட எல்லாரும் சீரியஸ் ஃபேஸ் ஆகி நிற்கிறாங்க பேப்பர் ஒன்று கூடமா அவதானே இது பொண்ணுண்ட அண்ணன் பொண்ணுண்ட அண்ணன் பொண்ணுண்ட மோடன் உடுப்போட வந்திருக்கிறாரு பாலர் இவர் யாரு இவரும் தம்பி அண்ணனோ தம்பியோ அண்ணன் தம்பி பெரிய பெரிய அண்ணன் பாருங்க பொங்கலை பெரிய லொப்பு பையா நீங்கள் இல்ல அவ தங்கச்சி இவ வந்து சித்தப்பாட மகள் நான் எல்லாம் கேட்டுட்டேன் மாப்பிள்ளை சித்தப்பாண்ட மகள் எல்லாரும் முடிக்கட்டுக்கு கடைசியா தம்பி ஸ்டார்ட் பாருங்க மகளே அபி வைக்கிது சும்மா அப்படிதான் வைப்போம் முதலாவது நான் பெரியம்மா பெரியம்மா வைங்க. இவங்க வந்து திருமதி அற்புத ராணின்ற ஃப்ரெண்டு, அது அவங்க பெரியம்மா இல்லை. அந்த பார்த்தீங்களா என்ன அழகா வைக்கிறாங்க பெரியம்மா காரி. அங்க நீங்க வச்சுட்டீங்களா? உனக்கு 10 பைசா செலவில்லாம கல்யாண செலவையெல்லாம் பொண்ணு விட்டு தள்ளிட்டேன். நன்றி மறந்துடாத. உனக்கு வர்ற மொய் பணத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. மொய் பணமா? தாய் மாமன் வந்திருக்கார், ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆமா ஆமா ஐயா, ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. இது பால்வடியும் முகம், இதை பார்ப்பது தான் சுகம். பக்கத்து குட்டியம்மா இங்க பாரு. அப்படியே பிடிச்சு கொண்டு இல்லம்மா, அப்படி இல்லம்மா, இங்க போட்டோ பாருமா, போட்டோ போட்டோ. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, அப்படியே 5 செஞ்சு பாருங்க. வெரி நைஸ் கேர்ள். ஓகே சரி வா ஹலால. ஓகே அம்மா அப்பா அந்த அண்ணாக்கு தேத்தா வேணும்.
சிரியுங்க சிரியுங்க. பாருங்க மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, மாப்பிள்ளைக்கு இப்போ பாலருக்கு வச்சு முடித்த கையோட மேலே வாஷ்ரூம் இருக்குது. அங்கே கொண்டு போய் மாப்பிள்ளைக்கு நாங்கள் குளிப்பாட்டணும், அதாவது தண்ணி ஊற்றணும் மாப்பிள்ளைன்ற தலையில். அதுதான் இப்போ பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், தோலை அழைச்சி கொண்டு போகிறாரு. எல்லாரும் போங்க போங்க போங்க. முன்னுக்கு வச்சாக எல்லாம் போனீங்கன்னா ஒரு நாளை வச்சுட்டு வரலாம். அபிஷ்டன் போ, வீடியோ எடுக்க. குட்டியம்மா வந்து டீ குடிக்கலாம் போங்க. ஏன் அங்க 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 தண்ட வேலையை துவங்கியாச்சு. தேத்தனி குடி பாருங்க மக்களே. இது ரெண்டு ஃப்ரெண்டுங்க. சின்ன ஃப்ரெண்ட். அப்ப நான் என்ன மீடியம் ஃப்ரெண்டா? நீங்க மீடியம். சாந்தினி மேல வாங்க மக்களே. இப்ப மேல போறோம், வாங்க மாப்பிள்ளைக்கு தண்ணி வாங்கணும். நான் வந்து மேல ஏறுறது கொஞ்சம் கஷ்டம் தான். கால் முடிஞ்சது. ஓ இன்னும் பேண்டேஜ் கழட்டி. ஓ முடியுது. பார்த்தீங்கன்னா மக்களே மேல வந்தாச்சு, மாப்பிள்ளைக்கு தண்ணி வைக்க. அபி சரி முடி சரியா? நான் கடைசியாக பாருங்க என்ன அட்டாசன் நடக்குதுண்டு. கட்டி கட்ட தெரியுது இல்லையா? சரியா தான் இருக்குது. குட் சால்வா கட்ட தெரியலையா மாப்பிள்ளைண்டா பாக்கு. நீங்க எடுக்கிறீங்களா? நான் எடுக்க மாட்டேன். அபி அபி எடுடா. தேங்க்யூ. அண்ணா ஓகே, நான் நிற்கணும், தேவையில்லை, நான் போகலாம். மாப்பிள்ளைக்கு தண்ணி ஊத்துறேன். ஓகே மாப்பிள்ளை சிரிக்கிறானே இல்ல. மாப்பிள்ளை கால் அடைச்சு ஓகே. இப்போ அவருக்கு டக்கன் ஊத்துங்க. மாப்பிள்ளைக்கு காது அடைச்சு போட்டான், தண்ணி ஊற்றி ஊற்றி காது மாப்பிள்ளை ஊத்தி வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்கிறாரு. ஓகே இந்த கையை அகல வைங்க. ஓகே ரைட். அங்க மூணு ரெண்டு நேரம் மணி அவரை பார்த்து ஊத்திட்டு மூணாவது நேரம் போஸ்ட் பாப்பா முகத்துக்கு வர கூட தண்ணி இறங்கி பின்னுக்கு ஊத்துங்க. ஓகே பின்பக்கமா ஊத்துனீங்கன்னா முன்னுக்கு வராத வருது. ரைட். மூணாவது நேரம் கொஞ்சம் தண்ணி ஆடுங்க. ரெண்டு போட்டு வடிவா ஊத்துங்க. மூணு பேரும் இங்க பாருங்க. அக்கா இங்க திரும்பி பாருங்க. கையை வைங்க வரல. ஏன் அங்கே அங்கால போய் இருக்கலாம், நிக்கலாமே. பாருங்க ரெண்டு காது சோழியெல்லாம். களி சிரிக்கணும். சரியா? ஓகே ரைட். இப்ப நீங்க கிளம்பி வாங்க. நீங்க இருங்க. ஊத்துறத பாருங்க. மூணு நேரம் ஊத்தின அப்புறம் முன்ன ரெண்டு நேரம் ஊத்தின அப்புறம் மூணாவது நேரம் இங்க பாருங்க. ஓகே பாருங்க. சரிங்க தம்பி.
நீங்கள் மூத்த பிள்ளை என்ன பாஸ்ட் ஆகுதுக்காரங்க போதுங்க தலைக்கு பின்பக்கம் சும்மா ஒரு தண்ணி எடுத்து ஊற்றுவேன் ஊற்றி கொண்டு கொஞ்சம் தண்ணியா எடுங்க அப்பதான் இதா ஊற்றி இங்க பாருங்க மூணு இங்க பாருங்க சரிங்க அங்கே சரிங்களா அங்கே சரி மக்களே ஹாய் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மாப்பிள்ளை எல்லாம் தோஞ்சு முடிஞ்சது. ஸோ அவர் வந்து இப்போ ரெடியாக போகிறாரு. இப்போ சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களும் வந்திருக்காங்க. இன்றைக்கி சரியான மழை, நல்ல விசேஷமான நாளில் நல்ல மழை பெய்யுது. இங்கே பாருங்க, நான் வெளியால் வந்து நிற்கிறேன், நல்ல குளிர் காற்று வீசுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, பாருங்கள் நல்ல குளிர் காற்று வீசுது. இங்கே பாருங்கள் அற்புத ராணி என்னெல்லாம் வச்சுக்கலாம் அந்த வீட்டில். அந்த கோல்டன் மேரி ஃப்ளவர்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் இங்கே ரோசா செடி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குண்டு. வந்த உடனே ஒரு பிள்ளையார் நிற்கிறார் இதில். இப்போ பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குண்டு பிள்ளையாருப்பா. பிள்ளையாருக்கு நமஸ்காரம் போட்டுட்டு இங்கே தான் அவங்க இந்த என்ட்ரன்ஸ். இங்கே பாருங்கள், இதை தான் நீங்கள் யூடியூப்பில் பார்த்து நீங்கள் டெக்கரேட் பண்ணினது அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ரெண்டு சைட்டுக்கும் நான் பூ வைக்கிறதுக்குங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நிறகுடம் குத்து விளக்கெல்லாம் வச்சுருக்காங்க வர என்ட்ரன்ஸில். இது பார்த்தீங்கன்னா சரி பாருங்கள் என்ன அழகாக வச்சுருக்காங்க. பாருங்கள் எல்லோரும் பிஸியாக நிற்கிறாங்க சாப்பாட்டில், எல்லாம் சாப்பிட்றாங்க. கேமராமேன் சொந்தக்காரர் அங்கே நிற்கிது. அபியா ஹாய் சொல்லு. இங்கே பாருங்க அற்புத ராணி பிஸியாக நிற்கிறாங்க. அற்புத ராணி பிஸியாக நிற்கிறாங்க. ஹாய் சொல்லுங்க மக்களுக்கு. இன்றைக்கு எப்படி இருக்குது உங்களோட தருணத்தை சொல்லுங்க. முதலாவது இது விசேஷம் வீட்டில் அபிக்கு சின்ன வயசுல ஒரு வயசுல முகத்தை செஞ்சாங்க. அது பெரிய அந்த இது இல்லை தானே, பெருசாச்சா செய்தனாங்க. நான் கல்யாணோடு மாதிரி வராது தானே. அப்போ இதெல்லாம் இது கொஞ்சம் நாங்கள் எல்லாம் பெரிய ஆக்கலாம். இங்கே பாருங்க மக்கள் அற்புத ராணி எவ்வளோ அழகாக வெளுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 16 வயது லேடி மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கிறாவண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மக்களே பொண்ணு வீட்டுக்காரங்க தான் இதில் நிற்கிறாங்க கூடுதலாக. அங்கேயும் ஒரு குட்டி ஒன்று இருக்குது. இது பக்கத்து வீட்டு குட்டி. இது பாருங்க குட்டி செய்கிற ரகலையை பாருங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க மக்களுக்கு. மக்களுக்கு ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஏ குட்டியம்மா ஹாய். அவன் தண்ணி விளையாட்ட காட்டுறா. இப்போ பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் முடிய டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா பிள்ளையாரப்பா அந்த இது போட்டு அப்படியே பிள்ளையாரப்பா மாதிரி. இப்போ வந்து சாப்பிட போகிறாங்க. அங்கே சாப்பிட இல்லையா? அங்கே உங்கள்கிட்ட வேட்டையை நடத்த இல்லையோ? மக்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. அங்கே மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அந்த தருணத்தை சொல்லுங்க, எப்படி இருக்குது இன்றைக்கு இந்த தருணம் எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சொல்லுங்க ஏதாவது மகனுண்ட இன்றைக்கு விசேஷமானனா சொல்லுங்களேன். வராதோ கவலையா இருக்கிறீங்களா? ஆனந்த கண்ணீரோ? அவர் வந்து ஆனந்த கண்ணீரை வடிக்கிறாரு கேள்வி கேட்க. பாருங்க அங்கே பிஸியாக இருக்காங்க. நான் இனித்தான் சாப்பிட போகிறேன். அவங்க எல்லாரும் சாப்பிட்டா போகிறாரு. மக்களை மாப்பிள்ளை மாப்பிள்ளை உங்க தருணத்தை சொல்லுங்க. இன்றைய மூமெண்ட் எப்படி இருக்குது? குளிச்சு வதக்கினால ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதான் இன்றைக்கு நல்லா அடமழை பெய்ஞ்சோன்னு இருக்குது வெளியால். என்ன 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 நாளுக்கு மழை பெய்யும். நல்ல நாளுக்கு. அதுதான் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதமும் தேவதைகளோட ஆசீர்வாதமும் அதுதான் குலதெய்வங்களின் ஆசீர்வாதமும் எல்லா தெய்வங்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு இன்றைக்கு வருது. ஆனால் என்ன இதில் என்ன கேமராமேன் போகிறாரு. கேமராமேன் வீட்டை போகிறாரு. என்னை பற்றி நான் என்ன சொல்கிறது?
நான் பேருந்து வர முடியாது தம்பி, அதான் நான் இப்போவே வந்தேன். சரியா? அங்கே அவ விலாகிங் பண்ண போறாவா? சொல்லுங்க. இதில் யாரை மிஸ் பண்ணுறோம்னு சொல்லுங்க அப்பா. தமிழ் ப்ரோ தமிழ் ப்ரோ வந்து லைவா பேருந்து வருவார் என்ன 5 மணிக்கு. ஆனா அவைக்கு வந்து விடிஞ்சிடும் என்ன உங்களுக்கு இங்க பின்னேறம்னு சொன்னாங்க. விடியவல்ல அவைகளுக்கு. ஓ தேத்தண்ணி குடிக்கலாம். ஆனா மச்சம் தான் சாப்பிடக்கூடாது. மச்சம் அப்படியா? நல்ல உடம்பு நல்லா குறையும். இங்க பாருங்க, இங்க வாங்க. அப்புதராணியை பாருங்க, அவா விலாகிங் பண்றா. ஐயா அந்த மாதிரி விலாகிங் பண்றா. அதான் சாப்பிடாம இருக்கிறாரு. இது இல்ல அங்கிள் வந்து முதல் மரியாதை செலுத்துறாரு பொம்பளை வீட்டுக்காரருக்கு. முதல் அப்படித்தானே, முதல் அவைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் பெருதாங்க. அதான் உண்மையான முறை. அப்படித்தான் இருக்கணும். குட் பாய் அங்கிள். இங்க பாருங்க மக்களே, இதான் சாப்பாடு. இட்லி, வடை, அடுத்தது இது சட்னி, இது வந்து சாம்பார், பருப்பு சாம்பார் வச்சுக்காங்க. இது என்ன சட்னி? கோகனட் சட்னியா? இது கோகனட் சட்னியா? இவங்களை பாருங்க கிளீனிங் பண்றாங்க. மாப்பிள்ளை களைச்சு போனாருங்க. ஹாய் பவி. ஹாய். பவியோட நான் இன்ஸ்டாகிராம்ல சேட் பண்ணி காய்ச்சினா ஞாபகம் இருக்கா பவி? ஞாபகம் இருக்கா? இன்ஸ்டாகிராம்ல சேட் பண்ணி காய்ச்சேன். தெரியல சொல்றீங்க மக்களுக்கு. இங்க பாருங்க, நான் ரெக்கார்ட் பண்றேன். மக்களுக்கு என்ன சொல்றீங்க உங்க அண்ணாண்ட கல்யாணத்தை? என்னவோ தெரியலையோ, சந்தோஷம் வெக்கம். அதுதான் வெக்கம். இங்க பாருங்க, அப்பாவும் மகனும் வெக்கப்பாடிக்கணும். உண்மையிலேயோ கல்யாண மாப்பிள்ளை தான் வெக்கப்பட வேணும். கல்யாண மாப்பிள்ளை கலைச்சு கண்ணெல்லாம் வந்து போச்சு. இங்க பாருங்க, எல்லாரும் பாலை அப்பி வச்சு தண்ணிக்குள்ள போனாலே நான் கண் வந்து தண்ணி பட்டாலே கண் சுமந்து கொண்டது. இங்க ஒரு ஆள் வந்து இதுல சோகமா இருக்கிறாரு. நான் டயர்ட் ஆகுவேன். விடிய பிறமே எழுப்பிட்டீங்களா 5 மணிக்கு? அப்ப 7 மணி 8 மணி தான். அப்ப நல்லா நிதிர உண்டாது. அதான் பட்டினி தான் என்ன. ஆனால் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க பக்கத்து நெய்பர்ஸ். இங்கே தேங்க் பண்ணணுமா உங்களுக்கு? யாரு அந்த நீல பஞ்சாபி போட்டிருக்கிறவங்களா? இவாவா? ஓ ஓகே. பவியோட ஹாஜனிங்களா? என்னவாம் பவி? பவி எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறார். எக்ஸைட்டிங்காக இருக்கிறாரு. நான் வெயிட் பண்ணி கொண்டேன். ஐயா நிற்கிறாரா? ஐயா அங்கிள் இந்த அப்பா அவர் அங்கே அவர்கிட்ட வீட்டிலையா? இல்லை தனியா. ஆனால் அவர் கல்யாணம் வீட்டு பாப்பார் தானே? ஓ பாப்பா லைவ்ல போகும் புதினத்தில். அங்கிள் ஐயா வந்து கல்யாண வீடு பாப்பார் தானே லைவ்? அப்போ இந்த உங்கண்ட அப்பா அவர் வந்து பார்க்க மாட்டேன். தெரியாது என்ன சொன்னா தான் பாப்பாரு. ஓ அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்கிறாங்களா? கொண்ட கேட்டா மகன் இருக்கிற கடையில் அனுப்புறேன். இப்போ டைம் பிள்ளையாரு. இப்போ இரவு அவங்களுக்கு. இப்போ வெளிக்கு இரவல்ல. சாப்பாடு எப்படி என்ன இருக்கு? சாப்பாடு எப்படி நல்லா இருக்குதா? சாப்பாடு எப்படி இருக்குது? பொம்பளை என்ன மாப்பிள்ளை விட்டு சாப்பாடு நல்லா இருக்குதா? வணக்கம் மக்களே. தெரியும் வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. இங்கே ரெக்கார்ட் ஆகுதா? சரி. வணக்கம் மக்களே. சாப்பிட போகிறா. பின்னேரம் வரையில அதால இப்போ வந்தவா. ஏன் 2 மெல்லிசா இருக்க சாப்பிட்றீங்களா? 2 சாப்பிட்றீங்க? எல்லாரும் டயட்டிங்க. வடைய மடங்கு இல்ல அப்படியே இருக்கு. விட கெடுக்க
அது அடுப்பு போட்டா தச்சமே மாறி அடுப்பை போட்டாலும் இதில் இல்லை மறந்துவே தட்டினாலும் நான் சாப்பிட போகிறேன் இப்போ. சரியா இதான் லஞ்ச் சாப்பாடு சரியா மக்களை இந்த மாதிரி நல்லா சொப்பா நல்லா மல்லிகைப்பூ மாதிரி இட்டலி இருக்குது அந்த மாதிரி இருக்க வேணும். நல்ல பிரமாதமா பேஷ் பேஷ் இந்த இட்டலி சமைச்ச வைக்கி தங்க வளையம் அந்த மாதிரி இட்டலி கடைக்காரர் இட்டலியா அப்ப கடைக்காரருக்கு தான் தங்க வளையம் வாங்கி கொடுக்க வேணும். நல்லா இருக்குது மக்கள் இட்டலி. ஸோ இதான் எங்களுக்கு மதிய உணவு இதுதான். மாப்பிள்ளை வீட்டுக்காரர் தான் தாலி ஹட்டம் கூட நீங்க மாப்பிள்ளை 12 மணி அடுத்த நாள் சாப்பிடுறான் பேருங்க சோபாவுல அந்த மாதிரி ரிலாக்ஸா இருந்து மாப்பிள்ளை சாப்பிடுறான். சாப்பாடு அப்ப பொம்பளை விரதம் இல்லையோ? நல்ல நல்ல பாத்தீங்களா எப்படியான கோடிகள் விரதம் அவர் என்ன சொல்லுங்க விளக்கல் சாப்பாடு சைவ சாப்பாடா? அதான் போடுங்க. தேங்க்யூ. இதை பாருங்க மக்களை இப்பதான் வடையை தறி நான் பாருங்க லாஸ்ட் மினிட்ல தாங்கள் எல்லாரும் ஆட்டையை போட்டு எடுத்துட்டு எனக்கு ஒரே ஒரு வடையை தறி நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன். ஆக்சுவலி நல்ல பெரிய வடை மக்களை பாத்தீங்களா? யார் இந்த வடை சுட்டாது? யார் சுட்டாது வடை? பாருங்க இது அம்மம்மாண்ட காசா தம்பி சொல்லிட்டு போச்சுது. இது யார்ட்ட ஹசனா தம்பி? யார் அது எவ்வளவு? ஹகி அச்சா அப்படில்ல பாங்க 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 பாருங்க அம்மம்மா என்ன சொல்றீங்க? என்ன செல்ல குட்டி வந்துடுது பாருங்க. செல்ல குட்டி பாக்குது. செல்ல குட்டியில பாருங்க மக்கள் எப்படி பாக்குது செல்ல குட்டி. ஆமாம்மா ஹாய் சொல்லுங்க. வணக்கம் மக்களே என்று சொல்லுங்க. வணக்கம் மக்களே. வணக்கம். பேராண்டி இந்த கல்யாணம் விட எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்களா? என்ன சொல்றீங்க? ஓகேயா? ஹாப்பி ஹாப்பி நல்ல சந்தோஷம். செல்ல குட்டிகளுக்கு நல்ல சந்தோஷம். என்ன அங்க சாப்பிடுறாருங்க. ஆமாம்மா அங்க அங்க கூப்பிடுது தம்பி. தம்பி கூப்பிடுது. நீங்க வழுக்கடே இல்லையே? எப்ப எத்தனை மணிக்கு வழங்கடா போறீங்க? ஒரு சீலா உடுத்திடலாம் அப்படியே டப்பாண்ட. வழுக்கிட்டு வர போறீங்களா? இங்க அவன்ட சாரி இருக்குதா? வழுக்கிட போறாவா? இல்ல அவ இப்ப போறாவா? நீங்க அவன் சாரி இருக்கா மேல வச்சுக்கிறாவா? மாப்பிள்ளை லட்டு தந்தது லட்டு சாப்பிடுறான்னு எங்க அமுக்கிட்டான் பாத்தீங்களா? 5 கிலோமீட்டர் ஓடுறா வயிறு குறையும். அப்பதான் வர்ற முன்னாடி சந்தோஷமா இருப்பா. அதுக்கெல்லாம் வேற ஆளா பாரு. ஐயோ இல்லடா உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்க. சாப்பிடலாமா? இங்க பாருங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கேன். நான் கொண்டு போய் வானத்துல வைக்கணும். ஈவினிங் கல்யாணம் வீட்டுக்கு லட்டு ரவை லட்டு சாப்பிட்றேன். ரவை லட்டு கல்யாணம் வீட்டு லட்டு நல்லா இருக்குது மக்களே. பார்த்தீங்களா? அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது கல்யாண வீட்டு லட்டு.
அங்க நீங்க சாப்பிட்டீங்களா? இங்க பாருங்க. குஞ்சுக்கு வாழ்த்துக்களோ, கல்யாண வாழ்த்துக்கள் குஞ்சுக்கு. இது என்ன குஞ்சு? எத்தனை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சுறீங்களா அம்மா? அம்மா சாப்பிடே இல்லையா? நீங்க சாப்பிடே இல்லையா? அச்சா குஞ்சு, செல்ல குஞ்சு. அவன் ஹேர் போல், அவன் ஹேர் போல். அப்புறத்தை கூப்பிட வேண்டாமோ? பிஸியா இருக்கிறேன், கலகலப்பா. நான் அரேஞ்ச் பண்றதுல கலகலப்பா இருக்கு. இன்னும் 2 3 4 5 6 சாம்பார் பண்ணி சாப்பிடலாம். சட்னி, உளுந்து வடை. உளுந்து வடை என்ன? உளுந்து வடை. ஓ என்னது? ஐயோ என்ன இது சாப்பிட்றே இல்ல. அம்மம்மா சாப்பிடுவா வாக்குமா பீடா? எனக்கு வேணாம். அம்மம்மா அம்மம்மா சாப்பிட்றா பாருங்க மக்களே. பேரனுக்கு தீதி போட்டு அம்மம்மா சாப்பிட்றா பாத்தீங்களா? அச்சா அம்மா அம்மா 15 தரம் கேட்பா. அப்படியா? பாருங்க மக்களே, முறுக்கு. திருமதி அற்புதராணி எனக்கு முறுக்கு தந்தவா. மக்களே முளக்கு முறுக்கு சாப்பிடுங்க மக்களே. முளக்கு முறுக்கு, கல்யாண விட்ட முறுக்கு நல்லா இருக்குது. தம்பி முறுக்கு சாப்பிடுறியாடா? முறுக்கு சாப்பிடுறியா? என்னது? அங்கிள் முறுக்கு சாப்பிட்டீங்களா? அங்கிள் முறுக்கு சாப்பிட்டீங்களா? முறுக்கு இப்ப பாருங்க, அங்க கெட்டப்ப பாருங்க மக்களை, காய்ச்சட்டையோட வந்திருக்கிறாரு. வடிவேலுண்ட தம்பிமா இங்க இவர் காய்ச்சட்டையோட நிற்கிறார் பாருங்க. எல்லாம் கெட்டப்பெல்லாம் மாறிட்டுதான். யாரோ ஒரு புள்ள மரக்கறி ஓகே ஓகே, அது நான் வேண்டாம். இதோட ஒரு சவகாசம் போது ஆள விடு. இங்க பாருங்க, அற்புதராணி எனக்கு வந்து பால் ரொட்டியும் முறுக்கும் தந்திருக்கிறான். அம்மம்மா அம்மம்மா பால் ரொட்டி சாப்பிடுங்க. நீ சாப்பிடு, நான் சாப்பிடுறேன். என்ன இப்படி பேசுறீங்க? நீ என்ன இப்படி சாப்பிடுற? பாக்கு சாப்பிடுறீங்களோ? சரி. அற்புதராணி இப்பதான் ரிலாக்ஸா இருக்கிறா. ஓடி ஓடி திரிகிறா இடைக்கிட. அங்கால அங்கிள் பிஸியா இருக்கிறாரு. சும்மா தெரியுமா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சும்மா இருக்கிற என்ன கஷ்டம்? சும்மா எவ்வளவு வேணாலும் மக்களை இங்க பாருங்க, சாப்பிடுவோம். முறுக்கு நல்லா இருக்குது. பால் ரொட்டி. பால் ரொட்டியை கல் வச்சு செய்தாங்களோ என்னவோ தெரியல மக்களே. கடிக்கும்போது ஹாட்டாக இருந்துச்சு. இந்த பல்லு நல்ல காலம் உடைய பார்க்கல. சாப்பிடுறது. ஓ அதான் விழுந்துட்டு அரவாசிங்க. அம்மம்மா சொன்னதான் பால் ரொட்டியை சாப்பிட்டேன் கீழே விழுந்துட்டு அரவாசி. கட்டுங்க, கட்டினதா பாத்தீங்களா என்ன அழகா கட்டுறா வந்து. நாங்க பொம்பத்துக்கெல்லாம் நான் தானே கட்டினேன். எங்க கோயிலுக்கா? அதெல்லாம் நான் தான் அதான்
10 ரூபா பூ வாங்கி எனக்கு கட்டி 2 கும்பம் 4 குத்து விளக்கு. இது எத்தனை முழம் இப்போ கட்டுறீங்க? இது எப்படி 2 மீட்டருக்கு மேல 2.5 மீட்டர் மேல வந்து நல்ல நெருக்கமா இல்லை. அப்போ 2 மீட்டர் மேல 5 ரூபா பூ. 5 ரூபா தான் பாருங்க மக்களே, மல்லிகைப்பூ நல்ல ஃப்ரெஷ்ஷான மல்லிகைப்பூ பாருங்க. இது அண்டி தானே கட்டினாவா? வாங்க காட்டுறேன்னு பாருங்க. இங்கே இது அவங்க தான் கட்டினது இந்த 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 மாலை. இங்கே பார்த்தீங்களா? சரி, இங்கே பார்த்தீங்களோ? இது வந்து அவங்க தான் கட்டினது இந்த மாலை. அழகாக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? வெளியால் இப்போ மழை நின்றுட்டது மக்களே. பார்த்தீங்களே, மழை நின்றுட்டு பார்த்தீங்கண்டா தெரியுங்க. பாருங்க, மாப்பிள்ளைண்ட வாகனம் நிற்கிது. குளிர்மையாக இருக்குது மக்களே. நீ நானும் ரங்க போகிறேன்னு 1 மணிக்கு நானும் ரங்கிட போகிறேன்னு. நல்லா குளிர்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் என்ன அழகாக வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், தக்காளி பழம் இருக்குது பாருங்க, தக்காளி காயாக இருக்குது. ரோசாப்பூ மொட்டை தெரியுது, வெள்ளை ரோஜா இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் இன்னும் ஒரு ரோசாப்பூ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்களா? அது சோப்பு ரோஜா. இங்கே பாருங்கள், ஒரு வாழைக்கண்டு மாதிரி ஒரு மரம் ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆரஞ்சு கலர் ரோசா. மக்கள் இங்கே பாருங்க, மாப்பிள்ளைக்கு வெட்டி கட்ட தெரியலையா? இங்கே யூடியூப்பை பார்க்கட்டுக்குமா? இங்கே பாருங்க, இந்த தம்பி யூடியூப்பை பார்த்து லேர்ன் பண்ணுது வெட்டி கட்டுறதுக்கு. ஓ, எனிதான் எனிதான் குடும்பஸ்தர் ஆக போறாருன்னு. ஓ, நல்ல ஒரு பெல்ட் எடுத்து வச்சா நல்லா. மகளே பாருங்க, இப்போ நான் கிளம்ப போறேன்னு 1 மணி ஆச்சது. மாப்பிள்ளை தான் ரெடியா டைம் வந்துட்டு இப்போ 11 மணி பார்த்தா இப்போ 1 மணி ஆயிடுச்சு. என்ன நேரம் வந்ததால விളിக்குவாங்க. அம்மா பெரிய சவுண்டா கிடக்கு. மகளே, மாப்பிள்ளைக்கு வாழ்த்துக்கள் கூறுங்க. இப்ப பேச்சுலரா இருக்கிறார். இப்ப கொஞ்ச நேரத்தால என்ன குடும்பஸ்தன் ஆக போறாரு. அதான் லொக்க போட போய் இனிமே நீ எஸ்கேப் ஆக முடியாது. தர்மிலாட்ட இருந்து தர்மிலா அங்க விளக்கட்டு 3 நாளா பார்க்கல தானே. உங்க போயிட்டாங்க இது கோரியா நீ வந்தா. யா, இனி நானும் அங்கே வர முடியாது மண்டபத்துக்கு துடக்கு. நோ ப்ராப்ளம் தம்பி. சந்தோஷமா சீரன் சிறப்போட சந்தோஷமா நீடுடி காலம் வாழவனும் நீங்களும் தரமில்லாம என்னுடைய வாழ்த்துக்கள். மக்களை நீங்களும் தம்பியை வாழ்த்துங்க. எஸ் மக்களை பார்த்தீங்களா, உங்களை நான் ஓசியில இங்கே வீட்டையே மாப்பிள்ளை வீட்டையே உங்களை கூட்டி கொண்டு வந்துட்டேன். பாருங்களா, இப்போ என்னுடைய வீடியோலேருந்து பாருங்க மக்களே. என்னுடைய வீடியோ நான் நாளைக்கு வெள்ளிக்கிழமை தான் நான் போடுவேன். இன்றைக்கு வியாழக்கிழமை. சரி, ஓகே. ஏதாவது சொல்ல இருந்தா காமெண்ட்ல நல்ல கருத்தா போடுங்க மக்களே, இல்லாட்டி நான் கடுப்பாகிடுவேன் மக்களே. எங்க அங்கிள் பாவம், அவர் தான் கிளீன் பண்றாரு வீடு முழுக்க. இங்க பாருங்க அவ்வளோ. இங்க வந்து பூ மாலை காட்டுறா, பக்கத்து வீட்டு அக்காவுக்கு பூ மாலை காட்டுறா. இங்க அம்மம்மா வந்து ரெடி ஆகுறா. அம்மம்மா வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் அம்மா. வணக்கம் மக்களே, வணக்கம் சொல்லுங்க மக்களே. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஆம்பளைகளே, பொம்பளைகளே, பெருசுகளே, சிறுசுகளே, ரேக்லா போட்டியை பார்க்க வந்திருக்கவங்களே, சரக்கு போட்டுட்டு சாஞ்சு உட்கார்ந்துருக்கவங்களே, எல்லாருக்கும் இந்த சரோஜாவோட வணக்கம் வணக்கம் வணக்கம். அம்மம்மா அன்னைக்கு பேராண்டி இந்த கல்யாண வீடல்ல? பேராண்டி இந்த கல்யாண வீட்டுக்கு போறீங்களோ? எங்க கோயில்லையா நடக்குது? முருகன் கோயில்ல. பேராண்டிக்கு வாழ்த்து சொல்ல போறீங்களோ? வாழ்த்துங்க பேராண்டி. சரி, நன்றி வணக்கம் என்று சொல்லுங்க. வணக்கம், நன்றி வணக்கம். நீங்களும் என்ன சொல்ல போறீங்க மக்களுக்கு? வணக்கம் மக்களே, வணக்கம் சொந்தங்களே, வணக்கம் உறவுகளே. நம் வீடியோ முடிக்க போறேன். சொல்ல போறீங்களா இன்றைய தருணம் எப்படி போச்சுதண்டு? இன்றைக்கு நல்ல மாதிரி போச்சுது. 2 ஃப்ரெண்டுகள், பெரிய ஃப்ரெண்டும் சின்ன ஃப்ரெண்டும் இல்லாடி சரி. ஓ, நான் வந்து மீடியம் ஃப்ரெண்ட். என்ன அது மீடியம் ஃப்ரெண்ட்? மீடியம்னா நடுத்தர. என்ன சொல்லுங்க, கடவுள் எப்படியும் ஒரு காரணத்தோட எல்லாத்தையும் செய்வார். அதே மாதிரி எல்லாத்தையும் சரியா சான்ஸ் செய்திருக்கிறார். அதுதான் நல்ல மனசு இருந்தா எல்லாம் நல்லதா நடக்கும். என்ன
அவர் இங்கே பிஸியாக நிற்கிறார் மாப்பிள்ளை பேத்தியாருக்கு போடுறதில்ல. இங்கே வேறுங்க அபி சாப்பிட்டுட்டு சமத்து குட்டி மாதிரி எல்லா வேலையும் பண்ணி போட்டு ரிலாக்ஸாக இருக்குது. அங்களும் இப்போ தான் ரிலாக்ஸ் இங்கே பிளேன் டீ குடிக்கிறாரு. முருக்கம் இங்கால இவர் யாரு சிந்து ஒண்ணு தம்பியா? மை நேம்ஸ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அது சயின்டிஸ்ட் பேர்ரா. இன்னையில இருந்து அது என் பேருடா. அண்ணன் சிந்து உண்ட அண்ணனா உண்ட தம்பி சிந்து உண்ட. அதாவது சிந்து வண்டு சொன்னா மாப்பிள்ளைண்ட ஒண்ட விட்ட அக்கா வீட்டுக்காரிண்ட பிரதர். சரியோ? சரி மக்களே, ஓகே பாய், டாட்டா. எல்லாம் டாட்டா சொல்லுங்க. அற்புதராணி திருமதி அற்புதராணி பாய் சொல்லுங்க. பாய் அம்மம்மா. அம்மம்மா பாய். அம்மம்மா பிஸியா நிக்குது. இங்க டாட்டா. பிஸியா இருக்கா? சரி சி பசிக்குமே விலகு தேவை. இட்ஸ் ஓகே. பாய் அங்கிள் பாய். டாட்டா அபீப் டாட்டா. பாய் பாய் டாட்டா. பாலராப்புல என்ன சொன்னேன் நான் இப்போ வீட்டை கிளம்ப போகிறேன்னு. இப்போ கார் பார்க்கிங்குக்கு வந்துட்டேன்னு. இந்த காணொலியை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு. நீங்களும் இந்த ஃபன்னான காணொலியை பார்த்துருப்பீங்க. எல்லாரையும் பார்த்ததில் சரியான சந்தோஷம். முக்கியமாக அம்மம்மாவை பார்த்ததில் எனக்கு நல்ல சந்தோஷம். உங்களுக்கும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மணமக்களை வாழ்த்துங்க மக்களே. இன்னொரு காணொலியில் நான் சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே பை பாய், டாட்டா. இன்னொரு காணொலியில் சீக்கிரம் சந்திக்கிறேன். பை பாய். மக்களே, நான் வீட்டை வந்துட்டேன். நீங்கள் பாருங்கள் தம்பி வரும்போது எனக்கு என்ன தந்திருக்குண்டு பாருங்கள். பேக்கில் தம்பி எனக்கு இந்த கப்புக்குள்ளே சாம்பார் தந்தது. சாம்பார் வீட்டில் வந்து இட்லி தம்பி தந்து விட்டார். பார்த்தீங்களா, இட்லி தம்பி தந்து விட்டவன். பார்த்தீங்களா, தம்பி வந்து இட்லி தந்து விட்டது. கிட்ஸுக்கு கொண்டு போய் கொடுங்கோ அக்காண்டு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லவும் அவங்க அன்பு தொல்லை தாங்க முடியலை. ஸோ இவ்வளோந்தான். தம்பி இந்த கல்யாண வீட்டுக்கு போக முடியாது. ஏண்டா எனக்கு தீட்டு மக்களே. என்னடி அம்மா நீ தீட்டு வாட்டு சாட்டு சூட்டுன்னு சொல்லி கொண்டு இருக்கிற, போக வேண்டியதானே என்று நினைப்பீங்க. போக முடியாது மக்களே. ஏண்டா அப்படி ஒரு காரணம் இருக்கேன்னு சொன்னால், பெண்களுக்கு மாதம் மாதம் வருகிற பிரச்சனை அது உங்களுக்கு தெரியும் தானே. ஏண்டா அங்கே ஐயரும் இருப்பார். அதனால் நான் போக முடியாது. அதனால் நான் வீட்டை போய் தம்பிக்கு அந்த அருகம்பால் அதை வச்சுட்டு வந்தது. சரியா? இவ்வளோ தான் இந்த காணொலியில். இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு காணொலியில் சீக்கிரம் சந்திக்கிறேன். ஓகே டாட்டா பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.